வணக்கம். பெருமதிப்பிற்குரிய சீபா ஆதித்தனார் அவர்கள் காட்டிய ஊடக வழியில் தந்தி தொலைக்காட்சியும் செய்திகளை வழங்கி வருவது சிறப்பு. தந்தின்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் என்ன தோன்றும்னா, அனைத்து தரப்பினருக்கும் இடமளிக்கிறது, நடுநிலையாக செய்திகளை வெளியிடுறது, இந்த அம்சங்கள் தான் மனசில் தோன்றும். அந்த நம்பிக்கையை காப்பாற்றிக்க வேண்டிய கடமை உணர்வுடன் தந்தி தொலைக்காட்சியும் இயங்கி வருது. தொடர்ந்து இயங்க வேண்டும். மக்களை அரசியல்படுத்துறதும் அறவழிப்படுத்துறதும் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் செய்தி ஊடகங்களோட தவிர்க்க முடியாத கடமையாக மாறியிருக்கு. அத்தகைய மகத்தான பணிக்காக தந்தி தொலைக்காட்சியின் மூலமாக உழைத்து வரும் ஆசிரியர் குழுவினர், ஊடகத்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னோட பாராட்டுக்கள். தினத்தந்தியின் வெற்றி பாதையில் தந்தி தொலைக்காட்சியின் பயணமும் மக்கள் நலனில் உண்மையான அக்கறையோடும் அறத்தோடும் தொடர்ந்திட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தினத்தந்தி செய்திகள் தொலைக்காட்சி தன்னுடைய 14வது வருடத்தை அடியெடுத்து வைக்கின்றீங்க. மிகச்சிறந்த செய்தி தொலைக்காட்சி. அன்றாடம் நடக்கிற விஷயங்களை உடனுக்குடன் சமூக பொறுப்புடன் மக்களிடத்தில் அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கின்ற இந்த பணி நல்ல பணி, அது தொடரட்டும். இளைஞரணியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தந்தி தொலைக்காட்சிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தி தொலைக்காட்சி 13 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றி 14ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த நன்னாளில் மென்மேலும் தந்தி தொலைக்காட்சி மக்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும். 13 ஆண்டு காலம் அவருடைய செய்தி மக்கள் நிறைவு பெறுகின்ற அளவுக்கு இருந்தது. அதை தொடர்ந்து வழங்கும். அதற்கு அந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு தந்தி பேப்பர் எப்படி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு பிரபலமாக இருக்கின்றது, அதுபோல தந்தி தொலைக்காட்சியும் மக்களிடத்தில் ஒரு பிரபலமாக இருக்கின்றது. இன்றைக்கு பலதரப்பட்ட மக்களும் இந்த செய்திகளை பார்த்து இன்றைக்கு அன்றாட செய்திகளை பார்க்கிறார்கள். அன்றாட செய்தியை இன்றைக்கு நடுநிலையோடு நீங்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தந்தி டிவியினுடைய செய்தியாளர்கள், தந்தி டிவியினுடைய ஒளிப்பதிவாளர்கள், தந்தி டிவியினுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும், தந்தி டிவியினுடைய நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 13 ஆண்டுகளாக தமிழகத்தில் தந்தி டிவியானது ஒரு தலைசிறந்த டிவி நிறுவனமாக செய்திகளை கொடுப்பதோடு தமிழகத்தினுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய விளையாட்டு, தமிழர்களுடைய பண்பாடை உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்களிடத்தில் எடுத்துச் செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்ற தந்தி டிவியினுடைய நிர்வாகத்தினருக்கும் ஐயா பாலசுப்ரமணியம் ஆதித்யனார் அவர்களுக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டாரில் ஒரு மிகப்பெரிய பங்கை கொடுத்து கொண்டிருப்பது தந்தி குழுமம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் அவர்களுடைய பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். பத்திரிகை உலகத்தில் ஒரு புதுமையை செய்தவர் பெரியவர் ஆதித்தனார் அவர்கள். படித்தவர்தான், படித்தவர்கள்தான் பத்திரிகைகளை படிப்பார்கள், மற்றவர்களுக்கு அது அக்கறை இருக்காது என்கின்ற காலத்தில் சாதாரணமாக வீட்டு வேலை செய்கிறவர்கள், ரிக்ஷா ஓட்டுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் கூட காலையில் எழுந்து பத்திரிகை படிக்க வேண்டும் என்ற ஒரு அவாவை தூண்டியவர் ஆதித்தனார் அவர்கள். எனவே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாபெரான இதழ் நடத்தினால் அது வெல்லுமா என்று நினைத்தார்கள். வென்றது மட்டுமல்ல, அது ஒரு சிரமமாகிவிட்டார். அதுக்கு பின்னால் வந்த என்னுடைய நண்பர் வெந்தி ஆதித்தன் அதையும் கட்டி காத்தார். இன்றைக்கு ஒரு ஆகிறாய் எந்த தினத்தந்திக்கென்று ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை கரெக்டாக கொடுக்கிற காரணத்தால் அதை யாரும் அசைக்க முடியாது என்று போகணும். நன்றி, வணக்கம். பத்திரிகை உலகத்தில் ஒரு புதுமையை செய்தவர் பெரியவர் ஆதித்தனார் அவர்கள். படித்தவர்தான்,
மெத்த படித்தவர்கள் தான் பத்திரிகைகளை படிப்பார்கள், மற்றவர்களுக்கு அது அக்கறை இருக்காது என்கின்ற காலத்தில் சாதாரணமாக வீட்டு வேலை செய்கிறவர்கள், ரிக்ஷா ஓட்டுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் கூட காலையில் எழுந்து பத்திரிகை படிக்க வேண்டும் என்ற ஒரு அவாவை தூண்டியவர் ஆதித்தனார் அவர்கள். எனவே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாபெரான இதழ் நடத்தினால் அது வெல்லுமா என்று நினைத்தார்கள். வென்றது மட்டுமல்ல, அது ஒரு சிரமமாகிவிட்டார். அதுக்கு பின்னால் வந்த என்னுடைய நண்பர் வெந்தி ஆதித்தன் அதையும் கட்டி காத்தார். இன்றைக்கு ஒரு ஆகினால் எந்த தினசரிக்கென்று ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் கரெக்டாக கொடுக்கிற காரணத்தால் அதை யாரும் அசைக்க முடியாது என்று போகிறோம். நன்றி, வணக்கம். தந்தி டிவி வாசகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களில் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தி டிவி தொடங்கப்பட்டு 13 ஆண்டுகள் நிறைவு பெற்று 14ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த நல்ல வேளையில் தந்தி டிவிக்கு பேட்டி கொடுப்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். தினத்தந்தி என்ற செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் அதனுடைய பரிணாம வளர்ச்சியை நிறைவு செய்து இருக்கிறது என்பதையும், அதிலிருந்து கிளை நிறுவனமாக தந்தி டிவி தொடங்கப்பட்டு 13 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தி தொலைக்காட்சி எப்படி தினத்தந்தி பத்திரிகை பாமர மக்களும் வாசிக்கின்ற அளவிற்கு அதை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த நிறுவனர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள், அதிலிருந்து தோற்றுவிக்க வைக்கப்பட்ட தந்தி தொலைக்காட்சி அவருடைய வழியில் இன்றைக்கு வெற்றி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அரசியல், சமூக நிலை, பொருளாதாரம், அன்றாட நிகழ்வுகள், தமிழகத்தில் மூலை முடுக்குகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அத்தனை செய்திகளையும் உடனுக்குடன் மக்களுக்கு எடுத்துச் செல்வதில் தந்தி டிவி முன்னிலை டிவியாக தொலைக்காட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மருத்துவம், பொருளாதாரம், இப்படி பல நிலைகளில் மக்களுக்கு தேவையான அன்றாட நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டுவதில் தந்தி தொலைக்காட்சி மிக உயர்ந்த நிலையில் நின்று கொண்டு மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, தந்தி தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அதனுடைய தொடர் நிகழ்வு பல நூறாண்டுகளை கடந்து அரிய பல சாதனைகளை எப்படி தினத்தந்தி இன்றைக்கு பெற்றிருக்கிறதோ வரலாற்றில், அதேபோல தந்தி தொலைக்காட்சியும் வரலாற்றில் ஒரு நிரந்தர இடத்தை பெற வேண்டும் என்று என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.